அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நம்ம லைஃப் டிவைன் செஷன்ல சூப்ரமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் குறித்து நாம் விவாதித்தோம். அது குறித்த சில விளக்கங்களை இங்கு நான் அளிக்க விரும்புகின்றேன். முதல் கேள்வி, சில விளக்கங்கள் என்னிடம் கேட்கப்பட்டன. 2 கேள்விகள் கேட்கப்பட்டன. முதல் கேள்வி என்னவென்றால், இந்த சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பொழுது மனிதன் திருவுருமாற்றம் அடைவான், அதிமனிதனாக திருவுருமாற்றம் அடைவான். ஆனால் அவனை சுற்றியுள்ள சடப்பொருள், தாவர இனங்கள், விலங்கினங்கள், அவைகளினுடைய மாற்றம் எவ்வாறு இருக்கும் என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டது. அந்த செஷன் முடிந்த பிறகு என்னிடம் ஒருவர் கேட்டிருந்தார். அதற்கான விளக்கங்களை நான் இங்கு வழங்க விரும்புகின்றேன். முதலில் இந்த சடப்பொருள் என்னவாகும் என்று நாம் பார்க்கலாம். சடப்பொருள் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அடிப்படை தன்மை ஒரு மந்தத்தன்மை, உணர்வற்ற தன்மை, மாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல், ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். இவையெல்லாம் தான் அடிப்படை அதனுடைய அம்சங்கள். ஆனால் அதிமானச திருவுருமாற்றம், சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைந்த பின்பு என்ன நடைபெறும் என்றால், அதில் உறங்கும் இறை அம்சம், சடப்பொருளில் உறங்கும் இறை அம்சம் விழித்து எழும். அதனால் அது உணர்வு பெறும், ஒளி பெறும். It becomes conscious and luminous. அதிமானச சக்தி முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடைபெறும் என்றால், சடப்பொருள் திருவுருமாற்றம் அடையும், இறை அம்சங்களை வெளிப்படுத்தும் விதமாக திருவுருமாற்றம் அடையும். இறை அம்சங்கள் என்றால் அந்த ஒரு இலகுவான தன்மை, லைட்னஸ், அடாப்டபிலிட்டி, மாறும் தன்மை, தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை, பிளாஸ்டிசிட்டி, இளகிய தன்மை, லியூமினாசிட்டி, ஒளி பொருந்திய தன்மை, இவையெல்லாம் சடப்பொருளுக்கு ஏற்படும். ஆனால் இந்த திருவுருமாற்றம் என்பது எப்படி நடைபெறும் என்றால், மேல் தளங்களில், அதாவது ஆன்மீக தளம், சைத்திய தளம், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்கிக் லெவல்ஸ், அதில்தான் அதன் மூலமாக இரக்கம் கொண்டு இறுதியாக அந்த சடப்பொருளிற்குள் இந்த மாற்றம் ஏற்படும். இந்த அதிமானசம் சடப்பொருளில் இரக்கம் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறும் என்றால், உயர் உணர்வு நிலை அந்த சடப்பொருளிற்குள் இரக்கம் கொள்ளும். இந்த சடப்பொருள் அதனுடைய தன்மையில் திருவுருமாற்றம் அடையும். அத்தகைய ஒரு சடப்பொருள் அதிமானச
இளகிய தன்மையை கொண்டதாக அது மாற்றம் கொள்ளும். சூப்ராமெண்டல் பிளாஸ்டிசிட்டி. அதனால் என்ன நடைபெறும் என்றால், அது சூழ்நிலைக்கு தக்கபோல் அது தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த இறுகிய தன்மை முற்றிலுமாக மறைந்துவிடும். இதன் மூலமாக நம்முடைய உடல் என்பது சடப்பொருள் தான். அந்த உடல் எவ்வாறு மாறும் என்றால், உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் இறை ஒளியை வெளிப்படுத்தும். அத்தகைய மாற்றம் கொண்ட உடல் அணுக்களை கொண்ட உடல் தற்பொழுது அதை கட்டுப்படுத்தும் அந்த ஒரு ஒரு கனம், ஹெவினஸ், அன்கான்ஷியஸ்னஸ், உணர்வற்ற நிலை, அதே போல காலத்தினால் அழியக்கூடிய தன்மை, சசப்டிபிலிட்டி டு டீகே, இவையெல்லாம் மாறி இறை வாழ்விற்கு ஏற்றமாறு அந்த சடப்பொருளை ஆன உடலும் அவ்வாறு மாறுபடும். ஆகையினால் இதற்கு அடிப்படை தேவை என்னவென்றால், எப்பொழுதுமே அந்த சூப்ராமெண்டல் ஃபோர்ஸ், அதிமானச சக்தியினுடைய தொடர்ந்த ஒரு சாநித்தியம் புவியினுடைய உணர்வு நிலையில் தேவை. அப்பொழுதுதான் அது அந்த சடப்பொருளை அது திருவுருமாற்றம் செய்ய முடியும். இந்த சடப்பொருளினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், திருவுருமாற்றம் என்பது இறுதியாக நடைபெறக்கூடியது. அப்பொழுது என்ன நடைபெறும் என்றால், இந்த மெய்ப்பொருளுக்கும் சடப்பொருளுக்கும் இடையில் உள்ள இடைவெளி முற்றிலும் இணைக்கப்படும். இடைவெளியே இருக்காது. சடப்பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் இடையில் இடைவெளி என்பதே இருக்காது. சடதளத்தில் இறைவனுடைய வெளிப்பாட்டை காணலாம். இது சடப்பொருளில். அடுத்தது தாவர இனங்களில். தாவர இனங்களில் எவ்வாறு இந்த அதிமானச திருவுருமாற்றம் நடைபெறும்? இப்போ தாவர இனங்களை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அம்சங்கள் எவ்வாறு இருக்கின்றது? அது பிராண தன்மையையும் சடத்தன்மையும் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. வைட்டல் பிசிக்கல் கிரியேஷன். ஒரு எளிமையான உணர்வு நிலை அது. விலங்குகள் மற்றும் மனிதர்களுடன் ஒப்பிடும் பொழுது அது மிகவும் ஒரு எளிமையான உணர்வு நிலையை கொண்டதாக தாவர இனங்கள் இருக்கின்றன. சிம்பிளர் கான்சியஸ்னஸ். அங்க அந்த லைஃப் ஃபோர்ஸ், பிராணசக்தி தன்னிச்சையாகவே செயல்படுகின்றது. இந்த அதிமானச உணர்வு நிலை, சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், புவியில் நிலையான ஒரு அம்சமாக செயல்பட ஆரம்பித்த பின்பு அது அனைத்து வாழ்வினுடைய வடிவங்கள், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், தாவர இனங்கள் உட்பட அவை அனைத்தையுமே அதனுடைய தாக்கம் அவை அனைத்திலும் காணப்படும். தாவர இனங்கள் அந்த அதிமானச சக்திக்கு தங்களை தெருவாக வைத்துக் கொள்ளும். அதற்கு இணக்கமாக இருக்கும். எவ்வாறு தாவர இனங்களில் அந்த அதிமானச சக்தியினுடைய வெளிப்பாட்டை காணலாம் என்றால், ஒரு ஒத்திசைவு, ஒரு அழகு, தாவர இனங்களினுடைய வடிவங்களில் ஒரு ஒத்திசைவையும் அழகையும் காணலாம். அவைகள் அந்த அதிமானச உண்மையை வெளிப்படுத்தும் வண்ணம் அமையும்.
அழகு என்பது தாவர இனங்களில் மிகவும் மேன்மையாக வெளிப்படும். அழகு, ஒத்திசைவு, உண்மை இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த இறை அம்சத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக மேன்மையாக தாவர இனங்களில் வெளிப்படும். ஆகையால் இந்த அதிமானச உணர்வு நிலையில் தாவர இனங்களில் என்ன முக்கியமான மாற்றம் நடைபெறுகின்றது என்றால், அவைகளினுடைய அடிப்படை அம்சமான பிராண சட இயல்பு தன்மை, வைட்டல் பிசிக்கல் நேச்சர், இது ஒரு உயர் சத்திய ஜீவியத்துடன் உயர் உண்மை, ஒரு உண்மை உணர்வு நிலையுடன் அது ஒன்றிணையும். வைட்டல் பிசிக்கல் நேச்சர் வித் அ ஹையர் ட்ரூத் கான்சியஸ்னஸ். இந்த வைட்டல் பிளான்ஸ் தாவர இனங்களில் இருக்கக்கூடிய அதனுடைய இயல்பான வைட்டல் பிசிக்கல் நேச்சர் என்பது இந்த ஹையர் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதனுடன் ஒரு ஒத்திசைவுடன் இணைந்து செயல்படும். அடுத்தது, எவ்வாறு இந்த அதிமானச திருவுரு மாற்றம் விலங்குகளில் செயல்படும்? விலங்குகள் எப்படின்னா, நம்ம தாவர இனங்கள் வைட்டல் பிசிக்கல் கிரீச்சர்ஸ் பார்த்தோம். ஆனா விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா பிரெடாமினண்டா வைட்டல் கிரியேஷன்ஸ் எல்லாமே. பிரெடாமினண்டா பார்த்தோம் அப்படின்னா பிராணமய உணர்வு நிலையில் தான் விலங்குகள் செயல்படுகின்றன. எல்லாமே இன்ஸ்டிங்டிவா உள்ளுணர்வை சார்ந்து செயல்படுகின்றன. எதனால் உந்தப்படுகின்றன? அதற்குள் விலங்குகளுக்குள் ஏற்படும் ஒரு இமோஷன்ஸ், டிசையர்ஸ், இவைகளினால் உந்தப்படுகின்றன. விலங்குகளினுடைய அந்த செயல்பாட்டை பார்த்தோம் என்றால் வைட்டாலிட்டி, அதனுடைய விலங்குகளுடைய மனம் என்பது மிகவும் எளிமையாக வெறும் பிராணமயத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக செயல்படும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். இந்த உயர் உணர்வு நிலை அதிமானச திருவுருமாற்றத்தின் மூலம் ஏற்படும் இரக்கம் கொள்ளும் அந்த உயர் உணர்வு நிலை, ஹையர் கான்சியஸ்னஸ், விலங்குகளுக்குள்ளும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அங்கு நேரடியாக அந்த மாற்றம் என்பது ஏற்படுவதில்லை. மனிதர்களிடம்தான் நேரடியாக மாற்றம் ஏற்படுகின்றது. திருவுரு மாற்றம் நேரடியாக ஏற்படுகின்றது. விலங்குகளிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்டாக, மறைமுகமாக ஏற்படுகின்றது. இருந்தாலும் அந்த கலெக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த அதிமானச சக்தியினுடைய ஒரு ஒட்டுமொத்த செல்வாக்கினால் விலங்கினங்களும் பயன்பெறும். இந்த விலங்குகளினுடைய எளிமையான உணர்வு நிலை, சிம்பிளர் கான்சியஸ்னஸ், அந்த அதிமானச சக்தியுடன் ஒரு ஒத்திசைவுடன் செயல்படும். ஆனால் இந்த விலங்குகளிடத்திலும் பார்த்தோம் என்றால் அந்த சைத்திய தொடர்பு என்பது மிகவும் ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. உதாரணத்திற்கு வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான பூனைகள், நாய்களிடத்தில் இந்த சைத்திய தொடர்பை பார்க்கலாம். அதிமானச சக்தி செயல்பட ஆரம்பித்தவுடன் என்ன நடைபெறும் என்றால், அத்தகைய சைத்திய தொடர்பை கொண்ட விலங்குகள் மனிதனுடைய உணர்வு நிலையுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும். ஒரு சைக்கிக் சென்சிட்டிவிட்டி அவர்களுக்குள் ஏற்படும். ஆகையினால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விலங்குகள் இந்த அதிமானச திருவுரு மாற்றத்தில் நேரடியாக பங்கேற்பதில்லை.
அவைகளினுடைய திருவுருமாற்றம் என்பது ஒரு ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றத்தின் மூலமாக தான் மாற்றத்தின் மூலமாக ஏற்படுவதுதான். ஆகையினால் அந்த அதிமானச சக்தி புவியில் நிலையாக செயல்பட ஆரம்பித்தவுடன் அதனுடைய செல்வாக்கு அனைத்து வாழ்வினங்கள், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், அவை அனைத்தையுமே அதனுடைய செல்வாக்கு அவை அனைத்தையுமே பாதிக்கும். அவை அனைத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை காணலாம். அடுத்த கேள்வி, இரண்டாவதாக என்ன கேள்வி கேட்கப்பட்டது என்றால், அதிமானச உணர்வு நிலை என்னுடைய முழு வெளிப்பாட்டிற்கு பின்னர் கடவுளர்கள் அவர்களுடைய பங்கு எவ்வாறாக இருக்கும் என்கின்ற கேள்வி இரண்டாவதாக கேட்கப்பட்டது. இந்த கருத்துக்கள் எல்லாமே பகவானும் ஸ்ரீ அன்னையும் கோரியவை. கடவுளர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லோருமே மேல் மனத்தை சார்ந்த சக்தி வாய்ந்த அமைப்புகள். அவைகள் அந்த இறைவனுடைய அம்சமாக வெளிப்பாட்டாக இருந்தாலும் கடவுளர்கள் அந்த மேல்மன தளத்தில் இருந்து தான் செயல்படுகின்றார்கள். எதற்காக அவர்களுடைய தோற்றம் உருவாக்கப்பட்டது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தவும், ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தவும், ஒரு சக்தியை வெளிப்படுத்தவும் அவர்களுடைய தேவை பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இருந்தாலும் இந்த மேல்மனத்தளம், ஓவர் மைண்ட் என்பது கடவுளர்களின் தளம். அங்கு எதை பார்க்கின்றோம் என்றால், எல்லாமே பல்வேறு அம்சங்களை கொண்ட ஒரு அமைப்புகளை பார்க்கின்றோம், டைவர்சிட்டி. அதே போல பிரிவுபட்ட அம்சங்களை பார்க்கின்றோம், செப்பரேஷன். இந்த பல்வேறு பலதரப்பட்ட அம்சங்கள், பிரிவினை, இவை எதற்கு தடையாக இருக்கின்றன என்றால், அந்த ஒரு ஒருங்கிணைந்த ஒருமை, இன்டெகிரல் யூனிட்டி, முழுமையான ஒருமை, அதிமானச திருவுருமாற்றத்தில் எட்டக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த ஒருமை, முழுமையான ஒருமை என்கின்ற நிலையை அடைவதற்கு இவை தடையாக இருக்கின்றன. ஆகையினால்தான் இந்த சூப்ராமென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதிமானச திருவுருமாற்றத்தில் எது தேவைப்படுகின்றது என்றால், மேல் மனத்தை கடந்து அதிமானச நிலைக்கு செல்வது என்பது கட்டாயமாக கருதப்படுகின்றது. அந்த மேல்மன தளத்தில் தான் கடவுளர்கள் எல்லாமே தனித்தனியாக காணப்படுகின்றார்கள். அதே சமயத்தில் அந்த அதிமானச தளத்தில், சூப்பர் மைண்ட், அதை எடுத்துக்கொண்டால் அங்கு அவைகள் கடவுளர்கள் தனித்தனியாக காணப்படுவது இல்லை. They are aspects of one divine. இந்த மேல்மன தளத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், கடவுளர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வடிவங்களையும் செயல்பாடுகளையும் இழந்து அந்த பரம்பொருளுடன் ஒன்று கலக்கின்றார்கள். அங்கு அவர்களுக்கு தனிப்பட்ட வடிவங்களோ செயல்பாடுகளோ இருக்காது. They will merge with the unified consciousness of the divine. கடவுளர்களை எடுத்துக்கொண்டால் அவைகள் ஒரு வார்ப்பில் இருப்பவர்கள், டைப்பல் பீயிங்ஸ், பரிணாம வளர்ச்சிக்கு உட்படாதவர்கள். They are not evolutionary. ஆதலால் மனிதர்கள்தான் அதிமானச திருவுருமாற்றம்
மாற்றத்தை அடைய முடியுமே தவிர கடவுளர்களால் அதிமானச திருவுருமாற்றத்தை அடைய முடியாது. They cannot undergo transformation. இருந்தாலும் அவர்கள் இந்த அதிமானச உண்மையுடன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்வார்கள். They can align themselves with the supramental truth. அது மாத்திரமல்ல, இந்த புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன், அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்று ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். They can align with the supramental truth and collaborate in the new creation. அதே போல கடவுளர்கள் இந்த அதிமானச சக்தியினுடைய இரக்கத்திற்கு உதவி புரிவார்கள். ஆனால் அந்த அவர்களுடைய செல்வாக்கு என்பது ஒரு எல்லைக்குள் தான் இருக்கின்றது. அந்த மேல்மனத்தளம் என்கின்ற எல்லைக்குள் தான் அவர்களுடைய செல்வாக்கு இருக்கின்றது. அவர்களால் அந்த அதிமானச உண்மையை முழுவதுமாக தழுவ முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அதிமானச திருவுருமாற்றம் என்பது, சூப்ரமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது எது முக்கியமாக அம்சமாக காணப்படுகின்றது என்றால், டைரக்ட் டிசென்ட் ஆஃப் த சூப்ரமெண்டல் கான்சியஸ்னஸ், அதிமானச உணர்வு நிலையினுடைய நேரடியான இரக்கம், அதுதான் இங்க முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. அது அந்த கடவுளர்களினுடைய தளத்தை அதன் மூலமாக வருவதில்லை, அதை கடந்து வருகின்றது. which surpasses the God's domain. ஆகையினால் இந்த கடவுளர்கள் என்கின்ற தளத்தின் மூலமாக ஏற்படுவதில்லை, அதை கடந்து வருவது, அதுதான் நேரடியாக ஏற்படக்கூடிய ஒரு இரக்கம். Supramental transformation involves a direct descent of the supramental consciousness, which surpasses the God's domain and integrates their powers into a higher unit. அதே போல இந்த அதிமானச சிருஷ்டி, சுப்ராமெண்டல் கிரியேஷன்ல கடவுளர்கள் அவர்களினுடைய பாரம்பரிய பங்கு, ட்ரெடிஷனல் ரோல்ஸ், தனிப்பட்ட அம்சங்களாக செயல்பட மாட்டார்கள். அதற்கு பதிலாக அந்த அதிமானச சக்தியுடன் ஒத்துழைக்கும் சமமான ஒரு அமைப்புகளாக காணப்படுவார்கள். They will collaborate with the manifestation of the supramental force as equals. இங்க சூப்ரமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த இறைவாழ்வை இங்க புவியில் நிறுவச் செய்வதுதான் சூப்ரமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதிமானச திருவுருமாற்றத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், the highest divine essence, பரம்பொருளினுடைய உயரிய அம்சம் நேரடியாக மனிதனுள்ளும் சடப்பொருளினுள்ளும் வெளிப்படுகின்றது. இங்கு கடவுளர்கள் என்கின்ற இடைப்பட்ட அமைப்புகளினுடைய பங்கு இங்கு அவசியமற்றதாக போகின்றது. சோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளர்களினுடைய பங்கு மேல்மன தளத்தில் எதற்கு வழி கோலிடுகின்றது என்றால், மதங்கள், ஒவ்வொரு கடவுளர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் பிரத்யேகமான சக்தி, அவர்கள் தொடர்புள்ள மதங்கள், இவைகள் எல்லாமே பார்த்தோம் என்றால் எல்லாமே இந்த மேல்மன தளத்தில் இத்தகைய அம்சங்கள் தான் காணப்படுகின்றன. இத்தகைய அம்சங்களுக்கு பதிலாக
இங்கு எது அதிமானச வெளிப்பாட்டின் மூலம் நடைபெறுகின்றது என்றால் a new supramental creation. ஒரு புதிய அதிமானச சிருஷ்டி இங்கு உருவாகின்றது. இந்த புதிய சிருஷ்டி என்பது மதங்களை சார்ந்துள்ள வடிவங்கள், அவைகளினுடைய எல்லைகள், கட்டுமானங்கள் இவைகளை கடந்து உள்ள சிருஷ்டியாக அமைகின்றன. அவை இந்த புவியில் எந்த அம்சத்தை வெளிப்படுத்துகின்றன என்றால், ஒரு இறை அம்சத்தை தாங்கிய ஒரு ஒருமை, அந்த அம்சத்தை இங்கு வாழ்வில் வெளிப்படுத்துகின்றன. இறுதியாக நாம் கூற வேண்டும் என்றால், கடவுளர்கள் அதிமானச வெளிப்பாட்டில் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல், ஒரு உறுதுணை செய்யும், ஒரு உறுதுணையாக வேலை செய்யும் ஒரு பங்கைத்தான் ஏற்கின்றார்கள். சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது கடவுளர்களினுடைய ஒரு தளத்தை தாண்டியதாக இருக்கின்றது. அது அந்த மேல்மன தளத்தினுடைய அனைத்து எல்லைகளையும் கடந்ததாக இருக்கின்றது. அதே போல the traditional roles of the gods, பாரம்பரிய அந்த கடவுளர்களினுடைய பங்கு, அவர்களுடைய செயல்பாடு என்பது அவைகளை கடந்ததாகத்தான் இந்த சூப்ராமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது புவியில் நடைபெறுகின்றது. அத்தகைய ஒரு நிலையில் கடவுளர்களுடைய பங்கு அவர்கள் ஒரு இடைப்பட்ட நிலையில் செயல்படும் பங்கு என்பது அங்கு இல்லாமல் போகின்றது. அதற்கு பதிலாக கடவுளர்கள் அந்த அதிமானச வெளிப்பாட்டிற்கு ஒத்துழைக்கும் ஒரு அமைப்புகளாக மாறுகின்றார்கள். ஆகையினால் இந்த விஷயங்களைத்தான் நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை கூறிய கருத்துக்களிலிருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ வெரி மச். நன்றி.